The world had like a 2-week freak out with GPT-4, right? This changes everything. AGI is coming tomorrow. There are no jobs by the end of the year. Progressively greater intelligence. I try to convince people to slow down AI, to regulate AI. This was futile. ஏஐ வந்துச்சு, உங்களுக்கு வேலை இல்லை. ஏஐ வந்துச்சு, அதனால உங்களை வச்சு ரிப்ளேஸ் பண்ண போறாங்க. இந்த உண்மைகளை மட்டும்தான் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பக்கத்தோட கதை. மறுபக்கத்தோட கதைக்கு நான் உங்களை தூக்கிட்டு போறேன். இந்த கதையில உங்களுக்கு அடுத்த சைட்ல ஏஐ நிஜமாலுமே உங்களை ரீப்ளேஸ் பண்ண போதா இல்ல ஏஐ கூட சேர்ந்து நீங்க வேலை செய்ய போறீங்களா அப்படிங்கிற சில உண்மைகளை நான் பத்தி பேச போறேன். இதுவும் எனக்கும் தெரியாது. இது எனக்கு எப்பதான் தெரிய வந்தது அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் 2025ல என்ன மாணவருக்கு வேலை வாய்ப்புக்கு எங்க லேக் பண்றாங்க, அவங்க என்ன படிக்கணும், அடுத்து எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற முதல் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். பொறுத்த வரைக்கும் வெறும் 52.25% மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா பாதி பேருக்கு வேலையே இல்லை. இந்த கதைக்கு மறுபக்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயத்துக்கு அர்த்தம். ஒன்று அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று அன்எம்ப்ளாயபிள். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இங்க வேலை இல்லை ஆனா அதுக்கான ஆட்கள் இருக்கு. அன்எம்ப்ளாயபிள்னா வேலை இருக்கு ஆனா அதுக்கான ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை. ஸோ இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ அன்எம்ப்ளாயபிளுக்கோ அர்த்தம். இந்த கதைக்குள்ள நாம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்ஸ் பார்ப்போம். இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த கதையை முழுசா புரியும். இந்த நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸா உத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா மற்றவங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரியுது. ஆனா இதுல இன்னும் என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஸ்கூல் போகாதவங்களுக்கோ இல்ல ஸ்கூல் போய் ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆனவங்களுக்கோ இல்ல படிக்காதவங்களுக்கோ அப்படின்னு இல்லை. இங்க வேலை இல்லாம அதிகமா இருக்கிறது யாருன்னா படிச்ச பட்டதாரிகள். அதாவது people who have gained a degree yet unemployed. பெரிய கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்றேன். இந்த சின்ன கதையில தான் உன் கதையும் என் கதையும் அடங்கி இருக்கு. இந்த பெரிய கதைக்கு இன்ஃபேக்ட் இந்த பெரிய கதைக்கு காரணமே இந்த சின்ன கதை தான். அப்படி என்ன கதைன்னா, இதுல ஒரு ஹீரோ இருக்கான். அது யாரையாவது இல்லை, நீயும் நானும் தான். உன் கதையில நீ ஹீரோ, என் கதையில நான் ஹீரோ. நம்மளோட டிப்பிக்கல் காலேஜ் கதை தான். ஒரு செமஸ்டர் எடுத்துப்போமே. இந்த ஒரு செமஸ்டர்ல கண்டிப்பா நம்மளுக்கு 3 இன்டர்னல் எக்ஸாம் இருக்கும். அதுல 5 சப்ஜெக்ட் குறையாம இருக்கும். அதுல 2 லேபு இருந்தே ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு தலைவலிச்சு போயிருமே. இந்த 2 லேபுக்குமே நம்மளுக்கு 2 மாடல் எக்ஸாம் வைப்பாங்க, 2 செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு மேல லேப் ரெக்கார்டு எழுதணும். இது மட்டும் போதுமானா கிடையாது, அசைன்மெண்ட் எழுதணும். இதுக்கு மேல சீஃப் கெஸ்ட்னு கூப்பிட்டு கண்டிப்பா 10 ஈவெண்ட் பேசி வச்சே ஆவாங்க. அது என்ன ஈவெண்ட் நடத்தணும்னு தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இதுக்கு மேல பிளேஸ்மெண்ட்னு ஒன்று வைப்பாங்க. 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு வாரம் உட்கார வைப்பாங்க. இந்த ஒரு வாரம் எதுக்குன்னே நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தாண்டி ஏதாவது அவுட்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 0. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயம் ஆகுது. பட் இதில் முக்கியமாக 3 விஷயம் சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல. இந்த ரிப்போர்ட்ல 3 விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இல்லை. டிஜிட்டல் லிட்ரஸி ஆர் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியல ஒரு ரகம். இன்னொன்று கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலுமே பேசிக்கான எக்ஸலோ பிபிடியோ வேர்டோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் வாட் தே ஃபவுண்ட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் லேக். செகண்ட், தே லேக் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கோ இல்லை ஒரு ஹையர் ஃபினான்ஸுக்கோ இல்லை ஏஐ டேட்டா சயின்ஸுக்கோ போகணும்னா யூ நீட் திஸ். ஸோ இது இல்லை அப்படிங்கிறதான ஒரு ஃபைண்டிங்கை தே ஆர் ஃபவுண்ட் அவுட் இன் திஸ் ரிப்போர்ட். அது மட்டும் இல்லை, 3ஆவது என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்மேட்ச் ஆஃப் ஸ்கில்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, காலேஜ் ஒரு சிலபஸ் வச்சுருக்கு, இண்டஸ்ட்ரி ஒரு சிலபஸ் வச்சிருக்கு, அதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் வச்சிருக்கு. இது ரெண்டுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒரு பசில்ல ஒரு பீஸ் காணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில ஒரு தேவை இருக்கு, ஆனா நம்ம காலேஜ்ல வேற மாதிரி சொல்றாங்க. இது ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகாதனால இந்த 3 விஷயமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஓட அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் அன்எம்ப்ளாயபிளாக மாறுறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது எஸ்கேப் இருக்கா சுபாஷ் அப்படின்னா இருக்கு. நம்ம ஜஸ்ட் போய் யூடியூப்லேயோ இல்லை லிங்க்டின்லையோ
இல்லை வந்து கோர்ஸாலையோ கற்றுக்கிற விஷயத்த சும்மா தியேட்டிக்கலாக கற்றுக்காம என்ன பண்ணுமோ அதை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி டாக்குமெண்ட்டாக பண்ணி அதை ஒரு வெப்சைட்டில் போட்டோம்னா தட் பிகம்ஸ் அவர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலம் என் பேரில் தான் இருக்குங்கிறது ஒரு பத்திரம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒர்க் எந்த அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா தி ரெக்கார்ட் வில் நோ தட் யூ ஹவ் ஒர்க் சம்வேர். அதாவது இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னு அதுக்கு தெரியும். நீங்கள் எழுதுறதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க, எங்கே ஃபெயிலாக இருக்கீங்க, அந்த ஃபெயிலியரை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இப்படியான விஷயத்தில் நீங்கள் எழுதினாலே போதும். இதுக்கு பேசிக்காக யூ கேன் யூஸ் நோஷன், கேன்வா, ஆர் யூ கேன் ஹாவ் அ பிளாக் வெப்சைட். இந்த மாதிரி நிறைய இருக்குது. 2023 415,000 ஜாப்ஸ் இருந்தாலும் 2026 அதாவது அடுத்த வருஷம் இது 1 மில்லியன் ஜாப்ஸாக மாறுறதும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். அது மட்டுமா இல்லை, இந்தியா வில் பிகம் டாப் AI டேலண்ட் டெஸ்டினேஷன். அதாவது சிங்கப்பூர், கனடா, அயர்லாந்து, ஃபின்லாந்து இதுக்கு அடுத்து இந்தியா வில் பிகம் டாப் 5 countries வேர் பீப்புள் வில் ரெக்ரூட் ஃபார் AI டேலண்ட்ஸ். என்னதான் இந்த டேட்டாவை வெளியே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் AI ஜாப்ஸ் வரப்போகுது எல்லாமே இருந்தாலுமே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா 60 to 70% டிமாண்ட் அண்ட் சப்ளைல கேப் இருக்கு. இந்த மாதிரி ML இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், டெவாப்ஸ் அப்படிங்கிற குரூஷியல் ரோலுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை, 60-70% லேக் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் வச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் உள்ள போகணுமா அப்படின்னா இல்ல. MLA அப்படிங்கிறது இட்ஸ் அ வைடர் வியூ. அதாவது ப்ராடர் வியூல பார்த்தோம்னா மெக்கானிக்கல்ல யூஸ் பண்ணலாம், சிவில்ல யூஸ் பண்ணலாம், ஏன் நான் செக்யூரிட்டி பேங்க்ஸ்ல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்ஸை AI இன்க்ளூட் பண்ணோம்னா இட் வில் பி அ பெட்டர். இப்போ நீங்க யோசிச்சு வச்சிருக்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸையோ இல்லை மினி ப்ராஜெக்ட்ஸையோ நீங்க AI இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோ இல்லை நெக்ஸ்ட் ஏதாவது யோசிக்கிறீங்களோ, இந்த மாதிரி ஐடியா பண்ணுறீங்களோ, ட்ரை டு ஆட் AI. இவ்வளோ டேட்டா சொன்னதுக்கப்புறமும் இன்னும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, இல்லை எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன AI ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், எப்படி ML ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், இல்லை எப்படி மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸை இதை இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனை பற்றி நம்ம போடலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவருக்கும் என்ன AML ஜாப்ஸ் இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அறிவு இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ப்ரைஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சுபாஷ் சந்திர போஸ் சைனிங் ஆஃப். பை.